பழம் பழுத்திருக்கா பழுக்கலையான்னு சொல்லிட்டு இதில் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பவர் சப்ளை யூனிட்டு. ஏசி கரண்ட்லேருந்து டிசி கரண்ட்டாக மாற்றி கொடுக்கும். 230 வோல்டேஜில் இருந்து 10 வோல்டேஜ் டிசியாகவும் 5 வோல்டேஜ் டிசியாகவும் இது மாற்றி கொடுக்கும். இது வந்து யூஎன்ஓ போர்டு. இது பிரைட்னஸ் செக் யூனிட்டு. இது வந்து பிரைட்னஸ் தேவைன்னா நம்மளுக்கு அதிக பிரைட்னஸ் வேணுனாலும் வச்சுக்கலாம், கம்மியாக வேணுனாலும் வச்சுக்கலாம். இது வந்து கலர் சென்சாரு. இப்போ பழம் பழுத்திருக்கா பழுக்கலையான்னு சொல்லிட்டு இது மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் பழத்தை பனானாவே இதில் வைக்கிறேன். இதில் வச்சா எல்லான்னு சொல்லிட்டு காமிக்குது. அது வந்து பழுத்திருக்கு அப்படின்னு சொல்லி அதில் காமிக்குது. அடுத்து நான் பழுக்காத பனானாவை வைக்கிறேன். அது வந்து க்ரீனுன்னு சொல்லிட்டு அதில் காமிக்குது. அடுத்து அதே மாதிரி டொமேட்டோவை வைக்கிறேன். டொமேட்டோ வந்து பழுக்கலை, அது வந்து வச்சு பார்த்தா அங்கே க்ரீனுன்னு காமிக்குது. அது வந்து பழுக்கலை அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பழுத்த டொமேட்டோ வச்சு பார்த்தா அது வந்து ரெட்டுன்னு சொல்லி காமிக்கும். அது வந்து பழுத்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஆரஞ்சு வச்சு காமிக்கிறேன். ஆரஞ்சு வச்சா இதில் வந்து க்ரீனுன்னு சொல்லி காமிக்குது. அப்போ இது பழுக்கலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பழுத்த ஆரஞ்சு எடுத்து வச்சு காட்டுறேன். இங்கே வந்து எல்லோன்னு சொல்லி காமிக்குது. அப்போ இது பழுத்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி லெமனு, அதுவும் இப்படி தான் எல்லோன்னு சொல்லி காமிக்கும். இது வந்து பழுக்காததை வைக்கிறேன், க்ரீன்னு சொல்லி காமிக்குது. இது மூலியமாக ஃபார்மர்ஸ்க்கு இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுற காலகட்டத்தில் இதை பழம் பழுத்திருக்கா பழுக்கலையான்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு வந்து இது பழுத்த பழத்தையும் பழுக்காத பழத்தையும் வச்சு பழுத்த பழத்தை முதல்ல போய் விற்கிறதும் பழுக்காத பழத்தை ரெண்டாவது விற்கிறதும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலிமா